ஆண்டவரும் மீட்பரும் தேவனும் ஆகிய கர்த்தரை நன்றியுள்ள இதயத்தோடு துதிக்கிறேன். இந்த 12வது மாதத்தின் 3வது மனமகிழ்ச்சி நாளில் இந்த 20வது நாளின் காலை வேளையில் அவரை துதித்து பாட கூடி வந்திருக்கிற உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். நம்முடைய இரட்சகர் மீட்பருமாகிய இயேசுவின் நாமத்தை உயர்த்தி மகிமைப்படுத்துகிறேன். நாம் ஒரு பாடலோடு இந்த நாளின் ஆராதனைக்குள்ளே கடந்து போவோம். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது பல நன்மை செய்த இயேசுவுக்கு நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன். நாள்தோறும் போற்றுவே, நாள்தோறும் போற்றுவே. எத்தனையோ நன்மைகளை என் வாழ்வில் செய்தார், ஏராளமாய் நன்றி சொல்வே. எத்தனையோ நன்மைகளை என் வாழ்வில் செய்தார், ஏராளமாய் நன்றி சொல்வே. அத்தனையும் நினைத்து நினைத்து நான் துதிப்பேன். ஆண்டவரை போற்றுவே, ஆண்டவரை போற்றுவே. நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது பல நன்மை செய்த இயேசுவுக்கு நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன். நாள்தோறும் போற்றுவே, நாள்தோறும் போற்றுவே. தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுகளுக்காய் ஸ்தோத்திரம். அளவில்லா அவரின் கிருபைகளுக்காய் ஆயுள் முழுதும் ஸ்தோத்திரம், ஆயுள் முழுதும் ஸ்தோத்திரம். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது பல நன்மை செய்த இயேசுவுக்கு நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன். நாள்தோறும் போற்றுவே, நாள்தோறும் போற்றுவே. 12 மாதங்களில் 3 பாகங்களை கடந்து வர பண்ணின தேவன் இந்த 12வது மாதத்தின் 20வது நாளில் நம்மை கொண்டு வந்து நிறுத்தினார். நம்மை இதுவரைக்கும் அவருடைய கிருபை கடலலையை போல தொடர்ந்து நம்மை வந்து மூடினதனால நாம் இதுவரைக்கும் கடந்து வந்தோம். ஆகவே அதை நினைத்தவர்களாய் தேவனை ஆராதிக்கும்படியாய் அலை அலையாய் பாய்ந்து வரும் தேவ கிருபை என்னை நினைத்ததையா என்று சொல்லி அந்த கிருபையை நினைத்தவர்களாய் பாடுவோமா? அலை அலையாய் பாய்ந்து வரும் தேவ கிருபை என்னை நினைத்ததையா. அலை அலையாய் பாய்ந்து வரும் தேவ கிருபை என்னை நினைத்ததையா. தேவனே உம் கிருபை என்றென்று மாறாததே, என்றென்று மாறாததே. அலை அலையாய் பாய்ந்து வரும் தேவ கிருபை என்னை நினைத்ததையா. விலகினாலும் மாசற்ற கிருபை பெருகுமே, மனவனை மகிழ்வித்தார். மழையாக கிருபை ஊற்றுமே, பெரும் மழையாக கிருபை ஊற்றுமே. அலை அலையாய் பாய்ந்து வரும் தேவ கிருபை என்னை நினைத்ததையா. பலவீனத்திலும் கிருபை பலனாய் பாயுதையா. பலகொடி மைந்தர்களின் வாழ்வு மாறு கிருபை வேண்டுமே, இன்று வாழ்வு மாற்றும் கிருபை வேண்டுமே. அலை அலையாய் பாய்ந்து வரும் தேவ கிருபை என்னை நினைத்ததையா. பலவீனத்தில்
உம் கிருபை பலனாய் பாய்ந்ததே, உமக்கு நன்றி. சமுத்திரத்து அலைகள் ஓய்ந்து போகாமல் தொடர்ந்து வருகிறது போல உடைய கிருபை நாள்தோறும் வந்து மூடினதனால இந்த மட்டும் அசூசிகள் நீங்கி சுத்திகரிக்கப்பட்டவளாய் நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம். உம்முடைய கிருபை மாறாதது, உம்முடைய கிருபை நித்திய கிருபை ராஜா. ஓ அனா கமா ஷேக்க கொலோ கங்கனா குங்கு கத்தே கங்குரா கத்தினிய ஷெங்கோ ஹாரா கத்தினியாங்கா லக்கி நிக்கே லா கன்னி கோ கோ நாத்தி ஷிங்கா நக்னே கொனாந்தரேகா ஹார கபாங்கா ரே ஊஷே நாரமாக்கி நதராக்கா. ஹalleluya. நன்றி ஆண்டவரே. ஓ கே நான் உன்னை அழைத்து அறிந்து உன்னோடு கூட வாசம் பண்ணி என் கரத்தினால் உன்னை அணைத்து நான் நடத்தி கொண்டிருக்கிறேன். உன்னை தனியே வழி சொல்லி நான் நடத்தவில்லை, உன்னை வழியில நடத்தி வருகிற கர்த்தர் நான். ஆகையினாலேதான் யாக்கோபின் சந்ததியாகிய நீ நிர்மூலமாகவில்லை. நான் ஆபிரகாமோடு இருந்து நடத்தினது போல உன்னோடு கூட இருந்து உன்னை பெரிய ஜாதியாக்கும்படியாய், உன்னை பெருமைப்படுத்தும்படியாய், உன் பேரை பிரஸ்தாபமாக்கும்படியாய் நான் இருக்கிறேன். நீ இருக்கிற பூமி உனக்கு சொந்தமல்லாமல் இருக்கலாம். இவைகளை சிருஷ்டித்த நான் சொந்தக்காரரானபடினாலே, நீ என் சொந்தமாயிருக்கிறபடினாலே, உனக்கென்று நான் எல்லாவற்றையும் உண்டு பண்ணினபடினாலும் இவைகளின் உடை உன்னை ஜெயமாய் நான் நடத்தி கொண்டிருக்கிறேன். என் கிருபை உனக்கு போதும், என் கிருபையினாலே நான் உன்னை நிறைத்திருக்கிறேன். நீ கடந்து போக வேண்டிய எல்லா காரியங்களையும், நீ செய்து முடிக்க வேண்டிய எல்லாவற்றையும் செய்து முடிக்க என் கிருபை உனக்கு நிறைவாயிருக்கிறது. என் கிருபையினால் எல்லாம் ஆகும். என் கிருபை இல்லாவிட்டால் ஒன்றும் ஆகாது. என் கிருபையினால் எல்லாம் ஆகும். நீ என் கிருபைக்கு காத்திருக்கிறபடினால என் கிருபை உன்னை உயர்த்தும். என் கிருபை உன்னை பெரியவனாக்கும். என் கிருபை உனக்கு என் காருண்யத்தை விளங்க பண்ணும். இனிவரும் காலங்களை கண்டு நீ பயப்படாதே. அந்த பெரிய ஜாதியை கண்டு நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம் என்று நான் யோசுவாவோடு சொன்னது போல உனக்கும் சொல்லுகிறேன். இனி வரப்போகிற காலங்களை குறித்து நீ கவலைப்படாதே. இனி வரும் காரியங்களை கண்டு நீ பயப்படாதே. எந்த சூழ்நிலை ஆனாலும் உன்னை விட்டு விலகாதவரும் உன்னை அழைத்து நடத்துகிறவருமாகிய கர்த்தர் நான் உன்னோடு கூட இருக்கிறேன். நீ ஜீவனோடு இருக்கிற நாழிகை வரைக்கும் நான் உன்னோடு இருந்து உன்னை ஜெயம் பெற பண்ணி உனக்கு ஒரு நாளும் தோல்வி அல்ல, நான் ஜெயத்தை தருவேன். உன் யுத்தத்திலே நீ ஜெயம் பெற்று நீ எனக்காய் வந்து நிற்க மட்டும் நீதியின் சூரியனாகிய நான் மறைந்து போகிறதில்லை, உன் வெளிச்சம் மங்கி போகிறதில்லை, உன் பிரகாசம் குறையாதபடிக்கு நான் காக்கிற கர்த்தர், நான் காத்துக்கொள்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹalleluya. ராகே ஓ நீஷி கபாலா கிரகனதி ஆனா சந்தர ரபௌத்தியாலா. அலை அலையாய் பாய்ந்து வரும் தேவக்கிருபை என்னை நனைத்ததையா. தேவனே உம் கிருபை என்றென்றும் மாறாததே, என்றென்றும் மாறாததே. Thank you Jesus. Thank you Jesus. Thank you Father.
Thank you, Father. Thank you, Holy Spirit. Thank you, Holy Spirit. Thank you, thank you. Hallelujah. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இந்த மூன்றாவது மனமகிழ்ச்சி நாளின் காலை வேளையிலும் பின்னுமாய் தியானத்திற்கு தேவன் எனக்கு கொடுத்த ஒரு வசனம், ஒரு வேதத்தை அறிந்த ஒரு மனுஷன் இயேசுவிடத்தில் ஓடி வந்து, நல்ல போதகரே, நித்திய ஜீவனை சுதந்தரித்துக் கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும் என்று வினவினதை என் சிந்தையில் கொண்டு வந்தார். வாசிப்போம். என்னால் லூக்கா எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். அப்பொழுது தலைவன் ஒருவன் அவரை நோக்கி, நல்ல போதகரே, நித்திய ஜீவனை சுதந்தரித்துக் கொள்வதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். நித்திய ஜீவனை சுதந்தரித்துக் கொள்ளுகிறதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். இந்த மனுஷன் வேதத்தை நன்கு அறிந்திருந்தவன், அவன் தலைவனுமானவன். ஆனால் நித்திய ஜீவனை சுதந்தரிக்கிறதற்கு ஒவ்வொருவனும் நித்திய ஜீவனை சுதந்தரித்துக் கொள்ள வேண்டியது அவசியம் என்று அறிந்திருந்தவன், இந்த நித்திய ஜீவனை சுதந்தரித்துக் கொள்ள ஆவலாயிருந்தவன், அதை குறித்ததான தேட்டமுடையவனுமாய் இருந்திருக்கிறான். ஆகவேதான் அவன் இந்த கேள்வியை இயேசுவிடத்தில் கேட்கிறான். அவரிடத்தில் கேட்டால் மாத்திரமே அதற்கு சரியான மாறுத்தரம் கிடைக்கும் என்றும் அவன் அறிந்திருக்க கூடும். ஆகவேதான் அவன் தேட்டம் கிடையாமல் போனதனால அவன் சரியாய் அந்த நித்திய ஜீவனை கொடுக்க வல்லவரையே வந்து கேட்கிறான். நித்திய ஜீவனை சுதந்தரித்துக் கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும்? இந்த காலை வேளையில் எனக்கு அருமையான சகோதரனே, நாம் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தினாலும் நம்முடைய ஜீவனை, நம்முடைய ஆத்துமாவை நஷ்டப்படுத்தினால் அதனால் ஒரு லாபமும் நமக்கு இல்லை என்கிறதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். தேவன் நமக்கு அருளி செய்த வாக்கு தத்தங்களில முதலாவது நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே அவர் நமக்கு பண்ணின வாக்கு தத்தம். இரண்டாவது பரிசுத்த ஆவியை, நமக்கு வாக்கு பண்ணின பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிறது. ஆக இந்த ரெண்டு காரியங்களில் பிரதானமாய் இருக்கிறது நாம் நித்திய ஜீவனுக்கு பாத்திரவான்களாய் காணப்பட வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. ஆகவே இந்த நித்திய ஜீவனை சுதந்தரிக்க வேண்டுமானால் இயேசு கிறிஸ்து சொன்ன காரியங்கள் என்ன அப்படி என்று நாம் பார்க்கும் பொழுது வாசிப்போமானால் யோவான் எழுதின சுவிசேஷத்தில் 3ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்தில், குமாரனிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் நித்திய ஜீவனை உடையவனாய் இருக்கிறான். குமாரனை விசுவாசியாதவனோ ஜீவனை கண்டடைவதில்லை, தேவனுடைய கோபம் அவன் மேல் நிலை நிற்கும் என்றான். குமாரனை விசுவாசிக்கிறவன் ஜீவனை கண்டடைகிறான். குமாரனை விசுவாசிக்கிறவன், அப்படியானால் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவனாய் நாம் காணப்பட வேண்டும். அதை யோவான் எழுதும்போது சொல்லுகிறார், அந்த வார்த்தை மாம்சமாகி நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அந்த மாம்சமான கர்த்தர் நமக்குள்ளே உலாவிக் கொண்டிருக்கிறார். ஆகவே அந்த கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்கள் அதை தொடர்ந்து பார்க்கும்போது 1 யோவானில் 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது, நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்து அவருடைய கற்பனைகளை கைக்கொள்ளும் போது தேவனுடைய பிள்ளைகளிடத்தில் அன்பு கூறுகிறோம் என்று அறிந்து கொள்ளுகிறோம். அவருடைய கற்பனைகளை கைக்கொண்டு தேவ ஜனங்களிடத்தில் அன்பு கூறுகிறவளாய் இருந்தோமானால்
நீங்களும் நானும் குமாரனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாய் இருக்கிறோம். அதே யோவானில் 1 யோவானில் பார்க்கும் பொழுது அவரை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லியும் தன் சகோதரனை பகைக்கிறவன் இருளில் இருக்கிறான் என்று சொல்லுகிறது. இருளில் இருக்கிற எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. ஆகவே கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவன் கற்பனையை கை கொள்ளுகிறவன். கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவன் அவன் தன் சகோதரனிடத்தில் காண்கிற சகோதரனிடத்தில் அன்பு கூறுகிறவனாய் இருக்கிறவன். ஆகவே எனக்கு அன்பான சகோதரரே, இன்றைக்கு வேத வசனத்தை கை கொண்டு நாம் அவருடைய சபையில் நாம் நேசிக்கிறவர்களாய் ஐக்கியம் கொண்டிருப்போமானால் கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்கள் யோவான் 6ஆம் அதிகாரம் 47ஆம் வசனத்தில் அவர்களுக்கு மெய்யாகவே மெய்யாகவே நித்திய ஜீவனை கொடுப்பேன் என்று எழுதியிருக்கிறதை வாசிக்க முடியும். இரண்டாவதாய் நாம் பார்த்தோமானால் யோவான் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்தில் 24ஆம் வசனம் வாசிக்கும் போது, என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. அவன் ஆக்கினை தீர்ப்புக்குட்படாமல் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்குட்பட்டிருக்கிறான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். வசனத்தை கேட்டு அனுப்பினவரை விசுவாசிக்கிறவன். இதை குறித்து ஏசாயா அழகாய் எழுதுகிறார். ஏசாயா 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார் என்று எழுதுகிறார். கொடுக்கப்பட்டது பிதாவாகிய தேவன் நமக்கு கொடுத்தார். தம்முடைய ஜனம் கெட்டு போன பொழுது அந்த ஜனத்தை மீட்க பிதாவாகிய தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை இந்த பூமிக்கு தந்தார். ஆகவேதான் யோவான் 3:16 அவரை விசுவாசிக்க சொல்லி இருக்கிறது. அவர் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் அவருடைய பிள்ளைகள் என்று எழுதியிருக்கிறது. ஆகவே அன்பான தேவ ஜனமே, இந்த நாட்களில் அங்கே நாம் பார்க்கும் பொழுது ஏசாயா எழுதின போல நமக்கு கொடுக்கப்பட்டார் பிதாவாகிய தேவன். நாம் அடைய வேண்டிய அக்கினைக்கு நீங்களாக குமாரனை தந்தார் என்கிறதை இந்த வார்த்தையை கேட்கிற நாம், வார்த்தையாகிய கிறிஸ்துவை நம்புகிற நாம், பிதாவாகிய தேவன் கிறிஸ்து சொல்லுகிறார், நானும் பிதாவும் ஒன்றாயிருக்கிறோம் என்று சொல்லுகிறார். என்னை அனுப்பினவரை, என்னை விசுவாசிக்கிறவன் என்னை அனுப்பினவரை ஏற்றுக்கொள்கிறான் என்று சொல்லுகிறார். ஆகவே என்னை கேட்கிற அன்பான தேவ ஜனமே, இன்னைக்கு குமாரனில விசுவாசமாய் வசனத்தை கவனித்து வாழ்கிற வாழ்க்கை நமக்கு உண்டேயானால் பிதாவாகிய தேவனை அறிகிற அறிவும் பிதாவை விசுவாசிக்கிற விசுவாசமும் நம்மில காணப்படும். மூன்றாவதாய் வாசிப்போமானால் யோவான் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 39ஆம் வசனம். வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று எண்ணுகிறீர்களே, என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகளும் அவைகளே. குமாரனில் விசுவாசமாய் இருக்க வேணும், வசனத்தை கேட்டு அனுப்பினவரை விசுவாசிக்க வேணும். மூன்றாவது, வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்க்க வேண்டும், அவைகளினால் நித்திய ஜீவன் உண்டு. இந்த வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்க்கிற ஜீவியம். ஆகையினால்தான் சங்கீதம் 1:3 வசனம் விதமாய் சொல்லுகிறது, கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து. சங்கீதம் 1-3 வரைக்கும் உள்ள வசனங்களை நாம் வாசிக்கும் போது நமக்கு எல்லாருக்கும் நன்றாய் தெரிந்த பகுதி. துன்மார்க்கருடைய வழி, பாவிகளுடைய ஆலோசனை, பரியாசக்காரர் உட்காரும் இடம், இவைகளை தவிர்த்து விட்டு நாம் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருக்க வேண்டும். முதலாவது பிரியம் கொள்ள வேண்டும். இரண்டாவது, இரவும் பகலும் அதை வாசிக்கிறவர்கள் அல்ல, அதை தியானிக்கிறவர்கள். அப்படியானால் அந்த வேத வசனத்தை இருதயத்தில் வைத்து தங்கள் ஆத்துமா பலனடைய, ஆத்துமா ஈடேற
அதற்கு அர்ப்பணித்து கொண்டு வாழ்கிற வாழ்க்கை, வசனத்திற்கு தங்களை ஒப்புவித்து கொண்டு வாழ்கிற வாழ்க்கை, வசனத்திற்குள்ளே தங்களை அடக்கி கொண்டு ஜீவிக்கிற வாழ்க்கை, வசனத்தை தியானிக்கிற வாழ்க்கை. என கண்பான தேவஜனமே, பிரசங்கத்திற்கு தியானிக்கிறது அல்ல, பிரசங்கத்திற்காய் தேடுகிறது அல்ல, மற்றவர்களுக்கு சொல்ல வேத வசனங்களை அறிந்திருக்கிறது அல்ல, அந்த வேத வசனம் நம்மோடு கூட பேசும்படியாய் நாம் இடம் கொடுக்க வேண்டும். 119 சங்கீதம் 25 வசனத்தில் மண்ணோடு ஒட்டி இருக்கிற ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறது கர்த்தருடைய வசனம் என்கிற பொருள்பட எழுதி இருக்கிறதை பார்க்கிறோம். அதே 119 சங்கீதத்தில் 72 வசனத்தை பார்க்கும் பொழுது, அநேகம் பொன்வெள்ளியை பார்க்கிலும் உடைய வசனமே நல்லது என்று எழுதுகிறார். ஆகையினால்தான் அங்கே நாம் யோவான் எழுதின சுவிசேஷத்தில் பேதுருவை பார்க்கும் பொழுது பேதுரு சொல்லுகிறார், என்னிடத்தில் பொன்னும் இல்லை வெள்ளியும் இல்லை. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் மன்னிக்க வேணும், அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை பேதுரு சொல்லும் பொழுது, என்னிடத்தில் பொன்னும் இல்லை வெள்ளியும் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை தருகிறேன், என்னிடத்தில் உள்ளது அதை பார்க்கிலும் விலையேற பெற்ற இயேசுவின் நாமம் என்று சொல்லுகிறார். இன்றைக்கு நாம் வசனத்தை கை கொண்டு ஜீவிக்கிற அனுபவம் நமக்குள்ள அவசியமாயிருக்கிறது. 4வதாய் யோவான் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 54, 55, 56 வசனங்களை வாசிக்கும் போது, என் மாமிசத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவேன். என் மாமிசம் மெய்யான போஜனமாயிருக்கிறது, என் இரத்தம் மெய்யான பானமாயிருக்கிறது. என் மாமிசத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் என்னிலே நிலைத்திருக்கிறான், நானும் அவனிலே நிலைத்திருக்கிறேன். இது பந்தியை குறித்து காணப்படுகிறது. இதை குறித்து 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்தில் அப்போஸ்தலனாகிய பவுலும் எழுதுகிறதை நம்மால் வாசிக்க முடியும். ஆகவே கர்த்தருடைய பந்தியில நாம் பங்கு கொள்ள வேண்டியது, கிறிஸ்துவின் மாம்சத்தை புசித்து அவருடைய இரத்தத்தை பானம் பண்ணும்போது, அவர் வருமளவும் நாம் இதை செய்யும் பொழுது அவர் மரணத்தை நினைவு கூறுவர்களாக இருக்கிறோம். அவருடைய மரணத்தோடு ஐக்கியமுடையவர்களாயிருந்து அவரோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டு அவரோடு கூட எழுந்திருக்கிறதுக்கு பாத்திரவான்களாய் மாறுகிறோம். ஆகவே இந்த பந்தியில பங்கு பெற வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. மாத்திரமல்ல, யோவான் 17ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில், ஒன்றான மெய்தேவனாகிய உம்மையும் நீர் அன்பினவராகிய கிறிஸ்துவை அறிகிறதும் அதை குறித்து எழுதுகிறார். இயேசுவை அறிவதனால நித்திய ஜீவன் உண்டு என்று எழுதுகிறார். என கேட்கிற அருமையான தேவஜனமே, அந்த ஒன்றான மெய்தேவனை அறிகிற அறிவின் மேன்மைக்காக அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய சகல ஞானத்தையும் தன்னுடைய சகல அறிவையும் நஷ்டமும் குப்பையுமாய் எண்ணுகிறேன் என்று எழுதுகிறார். இந்த கடைசி காலங்களில் நாம் அநேக பொன்வெளியையும் நம்முடைய மற்ற உலக பிரகாரமான காரியங்களை பார்க்கிலும் தேவனை அறிகிற அறிவுக்காக நாம் நம்முடைய நேரங்களை நம்முடைய எல்லாவற்றையும் செலவிடுவர்களாயிருந்தோமானால் நாம் நித்திய ஜீவனுக்கு பாத்திரவான்களாய் மாற முடியும் என்கிறதை நான் இங்கே சொல்ல வாஞ்சிக்கிறேன். ரோமர் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே, சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை செய்கிறவர்களுக்கு மகிமையும் கனத்தையும் அழியாமையும் கொடுக்கிறவர் நித்திய ஜீவனை கொடுக்கிறார் என்று எழுதியிருக்கிறது. ஆகவே எனக்கு அருமையான தெய்வ ஜனமே, இன்றைக்கு நீங்களும் நானும் சோர்ந்து போகாதபடிக்கு நற்கிரியைகளை தொடர்ந்து செய்ய வேண்டும். நம்மால் இயன்ற வரைக்கும் தான தர்மங்களை செய்கிறவர்களாய் மாத்திரமல்ல, வசனத்தை கை கொண்டு வசனத்தை பிரசங்கித்து வசனத்தின்படி ஜீவித்து வாழ்கிற ஒரு வாழ்க்கை நமக்கு அவசியமாக இருக்கிறது. கடைசியாய் 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில், விசுவாசத்தில் நல்ல போராட்டத்தை போராடி நித்திய ஜீவனை பற்றி கொள்ளுகிறதற்காகவே நாம் அழைக்கப்பட்டோம் என்று பவுல் எழுதியிருக்கிறதை வாசிக்கிறோம். ஆகவே என்னை கேட்கிற அருமையான தேவ ஜனமே, நமக்கு போராட்டம் உண்டு. விசுவாசத்தில் நல்ல போராட்டத்தை போராடுவோம், நித்திய ஜீவனை காத்துக்கொள்வோம். நித்திய ஜீவனை அருளி செய்கிற தேவன் அவர் சீக்கிரம் வரப்போகிறார். அவரோடு கூட யுகாயுகமாய் ஆளுமை செய்வோம். ஜெபிப்போம். பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டதான
இந்த மனமகிழ்ச்சி நாளின் வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். நித்திய ஜீவனை சுதந்தரித்துக் கொள்ளுகிறதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்கிறதை இந்த நாளில் ஒன்று கூட தியானிக்க அளித்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம். நாங்கள் பற்றி கொண்டு நிற்க கிருபைதான், ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய பரிசுத்த ஆவியானவருடைய வழி நடத்துதலும் ஆளுமையும் அன்பும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் அவருடைய வரைவறிந்தும் நம் அனைவரோடு கூட இருந்து ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமென்.